வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆர் இந்தியன் எக்கானமிக்கு யார் பிகர் த்ரெட், யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்போட பாலிசியா இல்லாட்டா சைனாவா அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். சைனாங்கிறதுனோட நான் மிலிட்ரி ஆங்கிளில் பேச போகிறதில்ல, நான் எக்கனாமிக் ஆங்கிளில் நான் பேச போகிறேன். எப்படி சைனா நம்ம இந்தியன் எக்கானமியை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். நம்ம கூட நிறைய வீடியோஸில் ட்ரம்ப்போட டாரிஃப் இல்லாட்டா அவரோட பாலிசி இந்தியன் எக்கானமியும் அண்ட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டையும் பாதிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கண்கூடாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ட்ரெஷரி ஈல்டாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த டாலர் இண்டெக்ஸ் ரைஸாக இருக்கட்டும், இல்லாட்டா இந்தியன் ருப்பி டிப்ரிசியேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஆஃப்டர் ட்ரம்ப் எலெக்ஷனில் வின் பண்ணோன்னு நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அதனால் இம்மிடியட்டாக நம்ம சொல்லலாம் தெரியுது ட்ரம்ப்பு தான் ஒரு பிகர் த்ரெட் அப்படின்ட்டு. ஆனால் இது மேபி உண்மையாக இருக்கலாம், மேபி ஒரு 3 months 6 monthsக்கு ஷார்ட் ரனில். ஆனால் என்னுடைய பார்வையில் இல்லாட்டா வேறு அனலிஸ்டோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் த டாப் எக்கானமிஸ்ட் அவங்களுடைய பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, சைனா தான் நமக்கு பிக்கஸ்ட் த்ரெட் எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்லணும். ரீசெண்டாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த கேலண்டர் இயர் 2014 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவோட டோட்டல் ட்ரேட், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் $3.6 trillion. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இந்தியா ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுடைய சைஸ் ஆஃப் த எக்கானமி ஒரு நாமினல் ஜிடிபி எடுத்துட்டிங்கன்னா அபவுட் $3.6 $3.7 trillion இருக்குது. அந்த லெவலுக்கு அவங்களுடைய தெர் இஸ் எக்ஸ்டர்னல் ட்ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ சச் அ மேசிவ் எக்கானமி அப்படின்னு. இதில் அவங்களுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அபவுட் $992 billion ஆர் 1 trillion சொல்லிடலாம். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாத ஐட்டமே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஒரு சாதாரண ஒரு டாயாக இருக்கட்டும், இல்லாட்டா ஒரு விளக்கமாராக இருக்கட்டும், இல்லாட்டா அது ஹையஸ்ட் செமிகண்டக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாத கண்ட்ரியும் கிடையாதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27% ஆஃப் த வேர்ல்டு குளோபல் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அது சைனா கிட்ட தான் இருக்குது. இந்த 27% பை 2030 45% ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அந்த இதில் 20% ஆஃப் எக்ஸ்போர்ட் மெஷினரி, 30% எலக்ட்ரானிக் குட்ஸ், 33% பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரல்ஸ், தட் இஸ் கார்மெண்ட்ஸ், அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் 80% ஆஃப் த சோலார் மாடல்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வருது. இந்த சிச்சுவேஷன் அலார்மிங் இல்லை, டெஃபினட்டாக யார் இது படித்தாலும் ஒரு இம்மீடியட்டாக ஒரு ரியாலிட்டி புரியும். என்ன அப்படின்னா, சைனாவோட டாமினன்ஸ் அந்த வேர்ல்டு ஓவர், இது அத்தனையும் ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுற ஐட்டம் ஆஃப் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா எதர் ஃபினிஷ் குட்ஸாக இருக்கும், இல்லாட்டா இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அமெரிக்காவா ஃபினிஷ்ட் குட்ஸ் மெயினாக, மெக்சிகோ வியட்நாமா இன்டர்மீடியட் குட்ஸ், இந்தியாவுக்கும் நிறைய இன்டர்மீடியட் குட்ஸ் வருது. அந்த இன்டர்மீடியட் குட்ஸ் இல்லாமல் அந்த ஃபைனல் ப்ராடக்டை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் மாடல் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் சோலார் செல்ஸ் சைனாலேருந்து வரலைன்னா இந்த சோலார் மாடியூலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டாமினேஷன் வேர்ல்டு ஓவர் இருக்கிறப்ப இந்த கண்ட்ரியை பற்றி நம்ம பயப்படணுமா இல்லையா? பயந்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நிறைய சைலண்ட்டாக நிறைய கம்பெனிஸ் கிரிப்பிள் ஆகிட்டுருக்கு சைனாவோட எக்ஸ்போர்ட்னால. இது பரவலாக எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் தான் நம்ம பார்க்குறோம். பட் இந்தியாவில் இது ஒரு சைலண்ட் கில்லராக தான் இருக்குது. லெதர் எக்ஸ்போர்ட் ஒரு 10 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காண போச்சு இந்தியாவிலேருந்து. அதுக்கு மெயின் காரணமே சைனா தான். இதே இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வரப்போகுது. இதனால தான் நிறைய கவர்மெண்ட் நிறைய ஆன்டி டம்பிங் டியூட்டியும் போட்டு நிறைய டாரிஃப் வால்ஸ் மூலமாக இந்தியன் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரி என்னால் சொல்ல முடியும். அதை
போக போக அதை பற்றி பேசுகிறேன் நான். இன்றைக்கி ட்ரம்ப் வந்ததுனால அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய டாரிஃப் இம்போஸ் பண்ண 60% வரைக்கும் இம்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இல்லாட்டா மெக்சிகோலேருந்து வர இம்போர்ட்டுக்கு 25% ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரோட மெயின் டார்கெட் பார்த்தா சைனா. அதுதான் ட்ரூவாக இருக்கணும். யூரோப்பு கூட சைனா மேலே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் லெவி பண்ணிகிட்ருக்காங்க இந்த டாரிஃப் ஏரியாவில். ஏன்னா யூரோப் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க. சைனாவோட சர்ப்ளஸ் டு யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்கன்னா $250 billion. அமெரிக்கா பார்த்திங்கன்னா அபவுட் $360 billion. ஐ எம் டாக்கிங் ஒன்லி சர்ப்ளஸ் மட்டும் தான் பேசுகிறேன் நான். ஸோ அந்த லெவலுக்கு இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அண்டர் த கிரிப்னு சொல்லணும் ஆஃப் சைனா. இந்தியாவில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் அதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறது இல்லை. கவனித்த ஏரியாவில் வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நியர்லி 82% ஆஃப் த கம்பனண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி, சைனா, தாய்வான் இல்லாட்டா சவுத் கொரியா. ஒரு 15-18% தான் இந்தியன் மெயின் குட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. அது டிவியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷின் ஆர் எனி அதர் கன்சியூமர் டியூரபிள் குட்ஸாக இருக்கட்டும். சோலார் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா சோலார் செல்ஸ் கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா, எக்ஸப்ட் ஒரு ஃபியூ சோலார் கிகாவாட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ட்ரம்ப்னால் அஃபெக்ட் ஆக போகிறோமா இல்லாட்டா சைனானால் அஃபெக்ட் ஆக போகிறோமா அப்படின்னு பேசுகிறதோட சைனா வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு தான் பேசணும். பிகாஸ் எவ்ரி கண்ட்ரி இன் வேரியஸ் மெஷரில் அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்படி இம்போர்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால நிலை 30-40 இயர்ஸாக நமக்கு வந்து அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பேக் அண்ட் ஆஃபீஸாக தானே இந்தியா இருக்குது. எல்லா செக்டார்லேயும் அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தர விஷயமா இல்லை ஆக்சுவலாக. அதனால் நிறைய இண்டஸ்ட்ரி இதனால் பாதிப்பு அடைஞ்சிட்ருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நம்மக்கிட்ட வந்து அயன் ஓர் வாங்கி நம்மக்கிட்டே வந்து ஃபினிஷ்ட் குட்ஸ் விற்றுட்ருக்காங்க சைனா. இன்றைக்கி வந்து அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் வந்து மச் சீப்பர். இங்கே ஆன்டி டம்பிங் டியூட்டியும் கிடையாது ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து முன்னாடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் லெவலுக்கு இன்றைக்கி இல்லை. அஃப்கோர்ஸ் அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருந்தால் கூட பட் ஸ்டில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ஃபார் அஸ் த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இன்னொரு த்ரெட் வேறு இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டுருக்கு. பை 2026 ஜனவரியிலேருந்து பார்டர் டேக்ஸ் யூரோப்பில் இன்ஃபோர்ஸுக்கு வரப்போகுது. அப்போ வந்து க்ரீன் பவர் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணாதான் நீங்கள் வந்து யூரோப்புக்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், எஸ்பெஷலி ஸ்டீல், கெமிக்கல்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஆனால் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து வர ஹியூஜ் இம்போர்ட் ஆஃப் ஸ்டீல் ஐட்டம்னு சொல்லணும். இதை ஓவர் கம் பண்ணிவிடுவாங்களா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எதர் டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை JSW ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை அதர் பீப்புள் இந்த லைனில் இருக்கவங்களாம் இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். டேக் த கேஸ் த போரோசில் ரினியூவபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப போராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா சோலார் மாடியூல்ஸ் அண்டு சோலார் கிளாஸ் ப்ரைஸு வெகுவாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறைஞ்சிருச்சு. கல்ப்ரேட் யார் அப்படின்னா சைனா தான் சொல்லணும். இல்லாட்ட அவங்க கிளாஸ் மேனுஃபேக்சரிங்கை சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இல்லாட்ட வியட்நாம் அது மூலமாக இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால் ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி அதை ட்ரேஸ் பண்ணலாம் நம்ம பேக் டு சைனா அப்படின்னு ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் சிச்சுவேஷன் அது மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. த கவர்மெண்ட் வந்து வேரியஸ் மெஷர் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அது மாதிரி லெவி பண்ணால் கூட ஸ்டில் அந்த த்ரெட் வந்து ரியலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்படியே நிறைய கம்பெனி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று ரெண்டு சாம்பிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எப்படி வந்து சைனா வந்து இந்த மாதிரி பொசிஷனில் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அது சீப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா டாப் டவுன் அப்ரோச், கவர்மெண்ட் சொன்னால் எல்லோரும் கேட்டாகணும், லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படின்ட்டு, இல்லாட்டா பீப்புள் சாக்ரிஃபைஸ்டு ஃப்ரீடம் ஃபார் பணத்துக்காக, ப்ராஸ்பரிட்டிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரும் இருக்குது. தெர் இஸ் கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி. இதுவும் அந்த லீடர்ஸ்க்கு நிறைய இருக்குது. அண்டு அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் நான் எப்படி இருக்கணும், இதை செயல்படுத்தணும் அப்படின்னு அந்த விடாமுயற்சியும் அப்படின்னு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்போ சைனா கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லையா, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லையா? இருக்குது, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க லேக் ஆஃப் டிமாண்ட், டீஃப்ளேஷன், பீப்புளெலாம் சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லை. ப்ராப்பர்ட்டி க்ரைசிஸ், வேர்ல்டு மார்க்கெட்டுக்காக கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்க தென் டொமஸ்டிக் மார்க்கெட்டோட. எதர் அது சோலாராக இருக்கலாம், இல்லாட்டா அது ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லாட்டா அது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அண்ட் ஏஜிங் பாப்புலேஷன். பட் வேர்ல்டு ஓவர் நிறைய கண்ட்ரீஸும் ஆக்ஷன் எடுக்கிறனாலையும் அவங்களுடைய வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டு ஸ்லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் ஸ்டில் 5.6% க்ரோ பண்ணியிருக்காங்க இந்த குளோபல் ட்ரேடில். அந்த எக்கானமியும் பார்த்திங்கன்னா 5.4% க்ரோத் இன் 2000 கேலண்டர் இயரில். இந்தியா வந்து வில் பி ஆவரேஜாக ஒரு 6.5 அப்படின்னு க்ரோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்களும் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கன்சூமர் டிமாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்டு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸுக்கெல்லாம் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கன்சியூமிங் சென்டருக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அண்ட் எவ்ரிதிங்க்கும் ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி லார்ஜஸ்ட் செல்லிங் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃபோன். ஹுவாய் கம்பெனியோடைய ஃபோன், நாட் ஐஃபோன். 60% ஆஃப் த கார்ஸ் சோல்டு எலக்ட்ரிக் கார்ஸ். எவ்வளோ டேரிஃப் வால்ஸ் க்ரியேட் பண்ணால் கூட ஸ்டில் பிஒய்டி லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அண்ட் செல்லர் இன் யூஎஸ் அண்ட் யூரோப். ஸோ இந்த மாதிரி மேசிவ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரியும் அண்ட் அ மேசிவ் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் லைக் சப்சிடி, டேக்ஸ் கன்செஷன், இல்லாட்டா வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோனு கொடுக்குற, இல்லாட்டா என்ஜாய் பண்ணுற கம்பெனியோட இந்தியன் கம்பெனிஸ் மோதி ஜெயிக்க முடியுமா? இதுதான் பிக்கஸ்ட் கொஸ்டின். அண்ட் தேர்ஃபோர் அந்த ரியல் த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அ ட்ரம்ப்போட பாலிசி. மேபி ஒரு 3 months 6 months இந்தியா அஃபெக்ட் ஆகலாம் அந்த ஷேர் மார்க்கெட்டும். பட் சைலண்ட்டாக கில்லர் யார் அப்படின்னா இந்த சைனா அந்த கம்பெனிஸ் தான். இதில் வந்து 2-3 ஸ்டாக்ஸை பற்றி சொல்லியிருப்பேன், 2-3 கம்பெனிஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் பற்றி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ஆலோசிச்சுட்டு அப்புறமேல வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் ஒரு சினாப்சிஸ், ஒரு ஸ்மால் ரைட்டப் வந்து கூகுள் ஷீட்டில் இருக்கும். காவேரி பிஸ்னஸ் .in போய் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆல் காவேரியன்ஸு அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நேற்று கூட நிறைய காவேரியன்ஸோட 1-to-1 வீடியோ கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணி பேசினேன். இந்த த்ரெட் ஃப்ரம் ட்ரம்ப்பா இல்லாட்டா ஃப்ரம் சைனாவாங்கிறத கூட இல்லை about 2 hours டிபேட் பண்ணோம். உங்களுக்கும் அதே மாதிரி என்னோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர் ஆகலாம். மெம்பர் ஆகி இந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே இந்த மாதிரி செஷன் உண்டு. அதுக்கு நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். இது வரைக்கும் உங்கள் பொன்னான நேரம் எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.